الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الأمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم حصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن ارحموا أهل الأرض يرحمكم من في السماء. رواه أبو داود وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயம் ஒன்றை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படும் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்த அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி சர்வதேச ரீதியில் முக்கியமான ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, உலக மனிதாபிமான நாள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனம் செய்து நடைமுறைப்படுத்தி வருகின்ற ஒரு தினம்தான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அது உலக ரீதியாக அனுஷ்டிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தினம் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னால், மனிதநேய பணிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்கள், பணியாளர்கள் மரியாதை செய்யப்பட வேண்டும், சமூகத்திலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆபத்தான சூழ்நிலைகளிலும் கூட தங்களுடைய உயிரை கூட துச்சமென மதித்து இவ்வாறான மனிதாபிமான பணிகளில் ஈடுபடும் மனிதர்கள் நினைவு கூறப்பட வேண்டும், அதற்காக உயிர் நீத்தவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இது சர்வதேச ரீதியில் கொண்டாடப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தேவையுடைய மக்கள், வறுமையுடைய மக்கள், பிரச்சினைகளில், சிக்கல்களில், இடர்களில் மாட்டுப்பட்டு சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு அந்த இடர்களில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக முயற்சி செய்கின்ற மனிதாபிமான பணியாளர்களின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைவு கூறுவதற்காக ஆகஸ்ட் 19ஆம் தேதி இது கொண்டாடப்படுகிறது. உண்மையில் இந்த தினத்துக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. கடந்த 2003ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் ஈராக்கினுடைய தலைநகர் பக்தாதிலே வைத்து, அப்போது அந்த போராட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய
தலைமையகம் அமைந்திருந்த ஒரு பகுதியிலே ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கிருந்த சுமார் 22 மனிதாபிமான பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஐநாவினுடைய மனிதாபிமான சிறப்பு பிரதிநிதியாக இருந்த பிரேசில் நாட்டைச் சேர்ந்த செர்ஜியோ வீராடி மெல்லோ என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அதிலே உயிர் நீத்தார். இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 9 மனிதாபிமான தினம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நெருக்கடியான அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வுக்காக இவ்வாறான தினம் நடத்தி நாங்கள் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு அவர்கள் கருப்பொருளாக மனிதாபிமானத்துக்காக செயற்படுவோம் என்ற தொழிற்பொருளிலே இந்த வருடம் அவ்வாறான பல மனிதாபிமான செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கி இருந்தார்கள் என்பதும் எனக்கு தகவலாக இருப்பதை நாங்கள் சர்வதேச ரீதியாக மனிதநேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா சர்வதேச மனிதாபிமான அவ்வாறு ஒருவர் மனிதநேய செயற்பாடுகளுக்கு எதிராக தன்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்கின்ற போது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் அவர்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற இந்த சட்டம் சொன்னாலும் கூட இன்றளவிலும் உலகத்தில் நாளாந்தம் மனிதாபிமானத்துக்கு எதிரான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை தடுக்க முடியாத ஒரு நிலை காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வரலாறு நடுகிலும் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுத்த, அதற்காக உழைத்த, அதற்காக உயிரையும் நீத்த எத்தனையோ மனிதர்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரணம் அத்தகைய ஒரு மரணம்தான். தான் ஒரு அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தாலும் கூட, அரசியல் ரீதியான ஒரு தலைவராக இருந்தாலும் கூட, அடிப்படையில் அவர்கள் ஒரு மனிதாபிமான பணியாளராக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளியவர்களின் பிரச்சனைகளை தீர்த்த ஒரு செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மனிதாபிமான செயற்பாடுகளை கூட அங்கீகரித்துக் கொள்ள முடியாமல் தொழுகையின் போது அவர்கள் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரணித்து போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதுமே மனித சமுதாயத்தின் நலன்களிலே, மனிதாபிமான பணிகளிலே அபரிமிதமான பங்களிப்பை செய்த ஒருவர். பஞ்ச காலங்களில் தன்னுடைய பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை செலவழித்து மக்களுக்காக தன்னுடைய செல்வத்தின் மூலமாக மனிதாபிமான பணிகளை செய்த ஒருவர். தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் சமூகத்தின் நலனுக்காக, மக்களுடைய நலனுக்காக வாழ்ந்து வந்த ஒருவர். அவர்களும் அரசியல் ரீதியான காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதாபிமான பணியாளர் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி உலகெங்கிலும் பல்வேறு நெருக்கடிகள் நேர்ந்த சூழ்நிலைகளிலெல்லாம் போர்களின் போது உயிரை துச்சமென மதித்து மனிதாபிமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களின் போது முஸ்லிம் முன்னணி வீரர்களாக நின்று அவர்கள் அங்கே செயற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவிலே சென்னையிலே பாரிய வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட போது அங்கே ஒட்டுமொத்த உலகமும் முஸ்லிம் பணியாளர்களினுடைய கள பணியாளர்களை பற்றி உலகமே பேசியதை நாங்கள் மறந்திருக்க மாட்டோம். உயிரை துச்சமென மதித்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், அங்கிருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்னணியில் செயற்பட்டார்கள். இந்து சமயத்தைச் சேர்ந்த அந்த மக்களுக்காக தங்களுடைய பள்ளி வாயில்களை கூட திறந்து கொடுத்து இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எமது நாட்டிலும் கூட மூதூர் வெளியேற்றமாக இருக்கலாம், 90களில் நடைபெற்ற எத்தனையோ இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கைகளாக இருக்கலாம், சுனாமி அனர்த்தமாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், எத்தனையோ செயற்பாடுகளின் போது நமது பிரதேசங்களில் வியாபார நிலையங்கள் தீப்பிடித்து எரிந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தங்களுடைய உயிரையும் துச்சம் என மதித்து இன்னொரு சகோதரனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், இன்னொரு சகோதரனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னணியில் நின்று செயற்பட்ட எத்தனையோ களப்பணியாளர்களை, மனிதாபிமான பணியாளர்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். குறிப்பாக
கடந்த கொரோனா பெருந்தொற்றின் போது 2021 காலப்பகுதிகளிலே மிக முக்கியமாக முன்னின்று செயற்பட்ட எத்தனையோ சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து தங்களுக்கு இந்த நோய் வந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த மனோநிலையோடு சமூகத்தினுடைய நலனுக்காக எத்தனையோ பேர் முன்னின்று உழைத்த வரலாறுகளையும் நாம் இந்த தினத்திலே நன்றியோடு எதிரான மனிதநேயத்துக்கு எதிரான மிக கொடூரமான யுத்த செயற்பாடுகள் இன்னும் முடிந்த பாடில்லை. நேற்றைய தினமும் கூட தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டு ஏராளமான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே பலர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த யுத்த களம் என்று தெரிந்தும் கூட அங்கு போபவர்கள் திருப்பி வருவது நிச்சயமில்லை என்கின்ற நிலை இருந்தும் கூட எத்தனையோ மனித உரிமை பணியாளர்கள், முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட பலர் அங்கே சென்று மனிதாபிமானத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே கிரேட்டா தன்ரா என்ற கூடிய ஒரு பெண்மணி கூட ஒரு மனிதாபிமான ரீதியில் நாங்கள் பலஸ்தீனத்துக்கு உதவ வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு படகிலே பயணித்த சம்பவங்கள் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்ததை நாம் மறக்க முடியாது. அங்கும் பல முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் அல்லாத அமைப்புகளும் கூட பணியாற்றி கொண்டு அந்த மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் அந்த மனிதாபிமானத்துக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதாக இல்லை. குறிப்பாக பலஸ்தீன செம்புரை சங்கம், பலஸ்தீன் ரெட் கிரசன்ட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய PRCS என்கின்ற ஒரு நிறுவனம் இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான தன்னுடைய பணியாளர்கள் இந்த யுத்த களத்திலே இழந்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த பசியிலே வாடுகின்ற அந்த மக்கள், அகதிகளாக இருக்கின்ற அந்த மக்கள், யுத்தத்தின் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களால் முடிந்த மனிதாபிமான பணிகளை செய்வதற்காக அங்கிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். காசா மற்றும் பலஸ்தீனுடைய ஏனைய பகுதிகளில் இந்த பலஸ்தீன் செம்புரை சங்கம், அதாவது எப்படி செஞ்சிலுவை சங்கம் இருந்ததோ அதற்கு மாற்றீடாக முஸ்லீம்கள் உருவாக்கி கொண்ட ஒரு மனிதாபிமான அமைப்பு தான் செம்புரை சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. அது இன்றும் பலஸ்தீனத்திலே மிக ஒரு சிறப்பான மனிதாபிமான பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ பேர் உயிர்களை இழந்தும் கூட அவர்கள் இதுவரைக்கும் அங்கிருந்து பின்வாங்காமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்களும் துஆ செய்து கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் காசாவில் நடந்த தாக்குதல்களில் 8க்கும் மேற்பட்ட இந்த செம்புரை சங்க ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கைகள் தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்தும் இங்கு மாத்திரமல்ல, நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஈராக் போராட்டத்தின் போது, சிரிய, ஆப்கானிஸ்தான், யமன் போராட்டங்களின் போது, வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை அனர்த்தங்களின் போது முஸ்லீம்கள் ஒருபோதும் பின்னின்று அவர்கள் செயற்படுவதில்லை. களத்திலே நின்று அந்த இடத்துக்கு சென்று உயிரையும் உடமையையும் துச்சமென மதித்து உதவி செய்கின்ற ஈமானிய உள்ளங்களாங்களுடைய சகோதரர்கள் இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஒரு சிறந்த அரசாங்கத்தை உருவாக்கி செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு செய்தியை கேள்விப்படுகின்றார்கள். மக்காவிலே பெரும் பஞ்சம். மக்காவாசிகள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி அடித்தவர்கள், சொந்த ஊரிலே தனக்கு கருத்துரிமையை மறுத்தவர்கள், தன்னுடைய வாழ்வுரிமையை மறுத்தவர்கள். அப்படிப்பட்ட மனிதாபிமானத்துக்கு எதிராக செயற்பட்ட மக்காவாசிகளுக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கென்று ஒரு விசேட நிவாரண பணியகத்தை ஆரம்பித்தார்கள். மதீனா முழுக்க நிவாரணங்களை சேகரித்தார்கள். அந்த சேகரிக்கப்பட்ட நிவாரணத்தை தன்னுடைய பிரதிநிதிகளை கொண்டு மக்காவாசிகளுக்கு அனுப்பி வைத்த ஒரு வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதாபிமானத்துக்கு எதிராக செயற்பட்ட, தனக்கு மிக தெளிவான எதிரிகளாக இருந்தும் கூட மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்ற போது உதவுவதுதான் உண்மையான மனிதன் என்ற விடயத்துக்கு இந்த சம்பவம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. எனவே இனங்களுக்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால், பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் மிகச்சரியாக மனிதர்களுக்கு சேவை செய்கின்ற இந்த பணி ஒரு உயர்ந்த இபாதத் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் சூரத்துல் மாயிதாவுடைய 32வது வசனம்தான் இத்தகைய உணர்வுக்கு காரணமாக இருக்கிறது. அதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார்,
من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. இந்த உலகத்திலே யாராவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொலை செய்து விடுவானாக இருந்தால் அவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவனாக பார்க்கப்பட வேண்டும். அதே போன்று இஸ்லாம் சொல்கிறது, யார் ஒரு உயிரை, ஒரு ஆத்மாவை, ஒரு முஸ்லிமை, ஒரு மோமினை, ஒரு இஸ்லாமியனை என்று இங்கு சொல்லப்படவில்லை, யார் ஒரு ஆத்மாவை, ஒரு மனிதனை வாழ வைப்ப வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்த ஒரு மனிதனே பணியாளராக பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த கொள்கை பிரகடனத்தை சூரத்துல் மாயிதா 32வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா பிரகடனம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய வசனங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபா பெருமக்களையும் இஸ்லாமிய வரலாறு நெடு நோக்கப்படுகின்ற நிலை இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக காசா போன்ற ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டு ஊடகப்பணி செய்வதென்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. பெயருக்காக, புகழுக்காக, லைக்குக்காக, ஷேருக்காக இன்று ஊடகப்பணி மாறி இருக்கின்ற ஒரு சமூக சூழ்நிலையிலே தன்னுடைய உயிரை கூட துச்சம் என மதித்து உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நேர்மையான ஊடகவியலாளர்களாக செயற்படுகின்றவர்கள் மனிதாபிமான பணியாளர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காசா போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் பல ஊடக பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மீது அநியாயமான தாக்குதல்கள் கட்டமைத்து விடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும் குழு கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு, CPJ அழைக்கப்படுகிற ஒரு அமைப்பு, அதே போல சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு IFJ அழைக்கப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் என்கின்ற அமைப்பு, இந்த இரண்டு அமைப்புகளுடைய தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது காசா போரினுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் சுமார் 200க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் அநியாயமாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது இதுவரைக்கும் நடந்த எல்லா விதமான யுத்த செயற்பாடுகளை விடவும் அதிகமான எண்ணிக்கையாக இருக்கிறது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமான விடயம், அறிக்கைகளின்படி சொல்லப்படுகின்ற அந்த விடயம் என்னவென்றால், இது தவறுதலாக நடந்த தாக்குதல்களில் மரணித்தவர்கள் அல்ல. இலக்குகளை தாக்குகின்ற போதோ அல்லது யுத்த களங்களிலே மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை கிடையாது. இது வேண்டும் என்று உண்மையான செய்திகள் சமூகத்துக்கு போய் சேரக்கூடாது, அந்த ஊடகவியலாளர் உயிரோடு இருந்தால் நம்மை பற்றிய பிள்ளையான செய்திகளை அவர்கள் பரப்பி விடுவார்கள் அல்லது எங்களுக்கு எதிரான செய்திகளை பரப்பி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இலக்கு வைக்கப்பட்டு கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர்களாகத்தான் இவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் இந்த பிரஸ் என்கின்ற ஆடையை அணிந்து விடுகின்ற போது அல்லது அடையாளங்களை அணிந்து கொள்கின்ற போது அவர்கள் எந்த விதத்திலும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று சர்வதேச சட்டங்கள் சொன்ன நிலையிலும் கூட இதுவரைக்கும் இந்த 2 வருட கால பகுதியில் 210க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் வேண்டுமென்றே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது சர்வதேச கண்டனங்களுக்கு உள்ளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அண்மையிலே அல் ஜசீராவினுடைய செய்தி நிறுவனத்தின் ஊடகவியலாளர்கள் அதிகமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஷிஃபா மருத்துவமனைக்கு அருகாமையில்
செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்த அல் ஜசீரா ஊடகவியலாளர்களின் கூடாரத்தின் மீது அண்மையிலே ஒரு விளைச்சத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டு மிகவும் உத்வேகத்தோடு களப்பணி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருந்த சகோதரர் ஊடகவியலாளர் அல் ஜசீரா நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த வரலாற்று சம்பவம். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு இருந்த பலர் அங்கு ஷஹீதாக்கப்பட்டார்கள். திட்டமிட்டு இஸ்ரேலிய இராணுவம் இவர்கள் மீது இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக சர்வதேச அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பத்திரிகை சுதந்திரத்தின் மீது மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான.
அவர்களை ஆர்வமூட்டும் பணியாக இருக்க வேண்டிய இந்த கற்பித்தல் பணி கூட சில போது வெறித்தனமான தாக்குதல்களினால் பிள்ளைகளின் மீது மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொள்கின்ற நிலைமைகளும் சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்த்து கவலை அடைகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணம் ஒரு கணத்திலே திருட்டு போய்விடுகிறது. அவனுடைய மனிதாபிமானம் அங்கே இல்லாமல் போகின்றது. அந்த திருடர்கள் மனிதாபிமானமற்ற முறையிலே அந்த கஷ்டப்பட்டு எவ்வளவு காலம் சிரமப்பட்டு உழைத்த ஒரு பணம் காணாமல் போகின்றது என்றால் அதனால் அந்த குடும்பம் அடைகின்ற வேதனை, மனவேதனை எவ்வளவு கஷ்டமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனித நேயத்தோடு மனிதாபிமான உணர்வுகளோடு வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எங்களை தூண்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கமே நலம் நாடுவதுதான். அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் என்றாலே அது மக்களின் நலம் நாடுவும் செயற்பாடுதான். அப்போது யாருக்கு என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹி. அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் விசுவாசமாக நடந்து கொள்வது, இஸ்லாமிய தலைவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக நடந்து கொள்வது, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் நலன் பேணுவது, இதுதான் மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை தூதர்கள் அனைவருமே மனிதநேயத்தை வாழ வைப்பதற்காக, மனிதாபிமானத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை அறிமுகப்படுத்துகின்றார். ஒட்டுமொத்த அகிலங்களுக்கும் அகிலத்தார்களுக்கும் இரக்கம் காட்டுகின்ற ஒரு மனிதாபிமான தூதராகத்தான் நாங்கள் நபியை உங்களை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களை முஸ்லிம்களுக்கு தூதராக அனுப்பி இருக்கிறோம் என்றோ விசுவாசிகளுக்கு தூதராக அனுப்பி இருக்கிறோம் என்று இங்கு அல்லாஹ் சொல்லவில்லை. ஆலமீன், ஒட்டுமொத்த அகிலங்கள், அதில் இருக்கிற அத்தனை படைப்புகள் அனைத்தின் மீதும் இரக்கம் செலுத்துகின்ற ஒரு ரஹ்மத்தாகத்தான் உங்களை நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார். மறுமையின் வெற்றியும் மனிதநேயத்தில் தங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அமல்களிலே குறைவுகள் செய்திருந்தால், மனிதர்களுக்கு செய்கின்ற விஷயங்களில் நாங்கள் நிறைவாக நடந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அதனை மன்னித்துவிட்டு இதற்காக எங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஹதீஸிலே, நீண்ட ஹதீஸ் ஒன்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதிலே அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளையிலே அல்லாஹ்வுடைய அரஷுக்கு பக்கத்திலே, அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக, அல்லாஹ்வுக்கு அருகிலே அமரக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள், எங்களுக்கு தெரியாத நாயகமே, நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவின் இரு கரங்களும் வலக்கரமே, அவர்கள் பிரகாசமான மேடைகளில் அமர்ந்திருப்பார்கள். பிரகாசமான மேடை அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும், அதிலே தான் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களின் முகங்கள் ஒளி பொருந்தியதாக இருக்கும். அவர்கள் நபிமார்களும் அல்ல, ஷஹீதுகளும் அல்ல, சித்திகீன்களும் அல்ல என்று சொன்னபோது இன்னும் சஹாபாக்களுடைய ஆச்சரியம் அதிகரிக்கிறது. இவ்வளவு சிறப்பு யாருக்கு? ஒளியூட்டப்பட்ட மேடை. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், ஒரு கௌரவிப்பு நடத்துவதாக இருந்தால் ஒரு மேடை அமைத்து அதிலே பேனர் அமைத்து அதிலே அலங்காரங்கள் அமைத்து கௌரவிப்பதை பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாளை மறுமையிலே அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்ட ஒரு மேடை அல்லாஹ்வுடைய வலப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு அருகிலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அதிலே அவர்கள் கௌரவமாக அமர்ந்திருப்பார்கள். யார்? அவர்கள் நபிமார்கள் அல்ல, ரசூல்மார்கள் அல்ல, சுஹதாக்கள் அல்ல, சித்திகீன்களும் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்களுடைய ஆச்சரியம் இன்னும் அதிகரிக்கிறது. அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், யார் யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் என்று சொன்னபோதுதான் அல்லாஹ்வுக்காக மனிதர்கள் மீது நேசம் கொண்டு செயல்பட்ட மனிதாபிமான பணியாளர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பணியாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எத்தனையோ பேர் மனிதாபிமான உதவிகளை பெற்று சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உதவிகளை பெற்றுச் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
மனிதநேயம் மூமின்களுடைய ஒரு பண்பாக சொல்லப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனம், வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு மிக கடுமையான தேவை இருந்தாலும் கூட அவர்கள் மனிதாபிமான பணியை நிறுத்த மாட்டார். அவர்கள் தான் மூமின்கள். அவர்கள் எப்போதும் அடுத்த மனிதர்கள் மீது ஆதரவு வைத்துக் கொண்டிருப்பார்கள். வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தன்னை விட அடுத்தவரை மேலாக கருதுவார்கள். இந்த உணர்வு யாருக்கு வரும்? உண்மையான ஈமான் உள்ளவருக்கு தான். நாங்கள் எப்போது சதகா செய்வோம், எங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி நாங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கின்ற போதுதான் அடுத்த மனிதர்களை பற்றிய சிந்தனை எங்களுக்கு வரும். நாங்கள் எப்போது அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்கும், நம்முடைய எல்லா பணிகளும் நிறைவு செய்து நாங்கள் ஓய்வாக இருக்கின்ற போது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவர்கள் அப்படி அல்ல. தனக்கு தேவை இருக்கும், தனக்கு பொருளாதார ரீதியான கஷ்டம் இருக்கும், ஆனால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்த மனிதர்கள் மீது ஆதரவு வைக்கிறார்களே. தனக்கு இன்னைக்கு பிசினஸ் இருக்கும், ஆனால் ஒரு 2 மணித்தியாலத்தை சமூக பணிக்காக ஒதுக்கி கொண்டிருக்கிறார்களே. தனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான செலவினம் இருக்கும், ஆனால் அதனை பிற்படுத்திவிட்டு இன்றைக்கு கஷ்டப்படுற ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரே, அத்தகைய மனிதர்களை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே புகழ்ந்து சொல்கிறான். உண்மையான வெற்றியாளர், உண்மையான வெற்றி எங்கே இருக்கு தெரியுமா? செல்வத்தை சேமித்து வைக்கிறதுல இல்லை, தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி கஞ்சத்தனத்திலிருந்து தன்னுடைய உள்ளத்தை யார் விடுவித்துக் கொண்டாரோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கஞ்சத்தனம் தான் இன்றைக்கு நிறைய மனிதர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த மனிதர்களுக்கு கொடுப்பதிலே அது நேரமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லோரும் பொருளாதார ரீதியாகத்தான் மனிதநேய பணி செய்ய வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை. சிலர் தன்னுடைய அறிவின் மூலமாக மனிதநேய பணியை செய்கிறார்கள், சிலர் தன்னுடைய ஆற்றலின் மூலமாக மனிதநேய பணிகளை செய்கிறார்கள், சிலர் தன்னுடைய நேரத்தின் மூலமாக, உடல் உழைப்பின் மூலமாக மனிதநேய பணிகளை செய்கிறார்கள். இந்த சமூக நிறுவனங்களை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை, சமூக பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான பணியாட்கள் இல்லை. காரணம், எல்லோரும் பிஸி. தங்களுடைய வருமானம், தங்களுடைய தொழில், தங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு நேரம் போதவில்லை. எங்கே நாங்கள் போய் ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்வது, எப்படி நாங்கள் போய் ஒரு சமூகத்திலே ஒரு நிகழ்விலே அங்க போனால் நேரம் போய்விடும், ஒதுக்கிக் கொள்கின்ற மனோநிலையாளர்களை அதிகரித்திருக்கின்ற அதிகமான சமூக பணிகளை சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் தான் தாங்கி பிடித்துக் கொண்டு அந்த சமூகத்தின் முயற்சிக்காக பாடுபடுகிறவர்கள் அல்லாஹ்வுக்கு எத்தகைய கண்ணியமிக்கவர்கள் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித நேயம் என்பது அல்லாஹ்வுடைய அன்பை நேரடியாக பெற்றுத் தரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் மீது இரக்கமுள்ளவர்களாக, நேயமுள்ளவர்களாக, மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருந்தால் வானத்தில் உள்ளவர்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த இரக்கமும் கண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுல் இஸ்லாமிய கைரும், இஸ்லாத்திலே ஆகச் சிறந்தது எது? இஸ்லாத்திலே ஆகச் சிறந்தது எது? என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இபாதத் ஒன்றை சொல்லியிருக்க வேண்டும். ஈமானோடு நேரடியாக சம்பந்தப்படுகின்ற ஒரு அகீதா சார்ந்த விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், துத்இமுத் தஆம் வ தக்ரஉஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். 2 விடயங்களை சொன்னார். முதலாவது பசித்தோருக்கு உணவளிப்பது, 2வது அறிந்தோருக்கும் அறியாதவருக்கும் சலாத்தை சொல்லி மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்வது. 2மே மனிதநேயம் பண்ண மனிதர்களோடு சிரித்த முகத்தோடு சலாத்தை பரப்பி அவர்கள் நல்ல முறையில் பழகுவது, தேவையுடைய மக்களுக்கு உதவி செய்வது, பசித்தோருக்கு உணவளிப்பது. இதுதான் ஐயுல் இஸ்லாமிய கைருன், சிறந்த இஸ்லாமிய பண்பு எது என்று கேட்கப்பட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அளிக்கப்பட்ட பதில் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உம்மு ஷரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய போதனைகளால் மிகவும் கவரப்பட்ட ஒரு பெண்மணி. தன்னுடைய வயதான காலத்தில் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது. வாரிசு சொத்தாக, ஏனைய சொத்துக்களாக, மகராக அவருக்கு கிடைத்த ஏராளமான நிலங்கள், தோட்டங்கள் அவரிடத்தில் இருந்தது. அவர் தன்னுடைய வயதான காலப்பிரிவில் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவு? அவர் முடிவு ஒன்று எடுக்கிறார், என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் மனிதாபிமான பணிகளுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன் என்று நியத்து வைத்துவிட்டு
நாளாந்தம் இப்போ இன்றைக்கு தான் நாங்கள் பேசுகிறோம் இந்த ஃபுட் ப்ரொஜெக்ட் மனிதாபிமான பணிகளை பற்றி நாங்கள் இன்றைக்கி ப்ரொஜெக்டாக பேசி கொண்டிருக்கிறோம். அதனை அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு ப்ரொஜெக்டாக செய்தவர் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய வீட்டிலே நாளாந்தம் அதிகமாக தன்னுடைய காய்கறி தோட்டங்களிலிருந்து பறித்து வருகின்ற உணவுகளை இன்னும் பல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் பெருந்தொகையாக சமைத்து போடுவார். தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் எழுதி வைத்திருப்பார், தேவையானவர்கள் தேவையானவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த வேலை திட்டத்தை உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளோ அழகான அம்மா, எவ்வளவும் சாப்பிடலாம். இந்த வீட்டுக்கு வந்தால் ஏழைகள் வந்து சாப்பிடுங்கள் என்று கொடுக்கின்ற அந்த மனோநிலை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையிலே ஒரு சகோதரரோடு ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவர் சொன்னார், ஒரு செல்வந்த சகோதரர் அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மையில் ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. அவர் சொன்ன ஒரு விடயம்தான், இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மிக அதிகமாக சமூகத்திலே உழைத்து கொண்டிருப்பார்கள். எதுவரைக்கும் என்றால், இன்றைக்கு மௌத்து வருது என்றால் அந்த மௌத்துக்கு முன்னாலும் அவர் ஒரு பிஸ்னஸுடைய வேலையை தான் பார்த்து கொண்டிருப்பார். இதுக்கு அவருக்கு போதுமான அளவுக்கு செல்வம் இருக்கும், தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும், அவருடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி இருக்கும். ஆனாலும் இன்னும் நான் உழைக்க வேண்டும் என்ற மனோநிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை. வாழ்க்கை முழுக்க உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதில்லை. குறிப்பாக தனக்காக சமூகத்துக்காக அவர்கள் செயற்படுவதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. காரணம், ஒட்டுமொத்த வாழ்க்கை இன்னும் உழைத்து இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், கொடுக்காமலே மறந்து போகிறார்கள் என்று ஒரு செய்தியை அவர் ஞாபகப்படுத்தினார். வாழுகின்ற போதே, பிஸ்னஸை திட்டமிடுகின்ற போதே சதக்காவையும் திட்டமிட வேண்டும். வியாபார லாபத்தை கணக்கெடுக்கின்ற போதே மறுமைக்கான லாபத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும். பெரலாக இரண்டையும் இணைத்த ஒரு திட்டமிடலோடு வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். ஒரு கட்டத்துக்கு அப்பால் நாங்கள் செட்டில் ஆகிவிட்டு சமூக பணிகளுக்காக, மனிதநேய பணிகளுக்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் ஞாபகப்படுத்துகின்ற போது உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அப்படியான மனோநிலை என்று பலருக்கு இல்லை. கடைசி வரைக்கும் உழைக்க வேண்டும் என்றால் எப்போது நாங்கள் எங்களுடைய மறுமைக்காக உழைப்பது, தேடுவது, சில வரையறுக்கப்பட்ட அமல் விவாதத்துகளோடு மாத்திரம் எங்களை சுருக்கிக் கொள்ளாமல் மனிதாபிமான பணிகள், செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருப்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸி. நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதுதான் அடுத்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய உள்ளம் எப்போது உண்மையாக விரும்புகிறதோ அப்போது வரைக்கும் உன்னுடைய ஈமானாக இருக்காது, ஈமான் கொண்டவனாக மாட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை செய்திருக்கிறார். சகோதரர்களே, இப்போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும், ஒரு முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை எனக்குள் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும். உண்மையாக நான் எனக்கு எதையெல்லாம் விரும்புகிறேனோ அதனை வீதியில் திரிகின்ற ஒரு மனிதருக்கும் விரும்புகிறேனா? நான் எதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதெல்லாம் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? அது உள்ளத்தால் விரும்புகிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுய விசாரணை செய்து பார்க்கின்ற போது நம்முடைய மனிதநேயம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்கிறது என்பதை அளவிட்டு பார்த்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அருகிலே இருப்பவன் பசித்திருக்க நாங்கள் மாத்திரம் புசித்திருப்பது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எப்போதும் சமூக கவலை, எப்போதும் சமூகத்தை பற்றி ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்வது இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க முடியாது என்பதை தான் இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மாத்திரமல்ல, தர்மம், மனிதநேய பணி என்பது ஒரு உயர்ந்த தர்மமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலபோது எங்களுக்கு பொருளாதாரத்தால் சதக்கா செய்ய முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட எங்களால் இவ்வாறான சதக்காக்கள் மூலமாக உதவி செய்ய முடியும். எமது பிரதேசத்திலும் எத்தனையோ மனிதநேய பணிகள் நமக்கு முன்னால் விரிந்து கிடக்கின்றன. தாய் தந்தையை இழந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கான ஒரு இல்லம், கைவிடப்பட்ட முதியவர்களை பராமரிப்பதற்கான ஒரு பராமரிப்பு நிலையம், கைவிடப்பட்ட கைம்பெண்களை பராமரிப்பதற்கான ஒரு நிலையம், நோயாளிகளை, பாரிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை, அவர்களை அந்த நோயிலிருந்து ஓரளவுக்கு வெளியே கொண்டு வருவதற்கான பாரிய நோய் நிவாரண நிதியம், சமூக பணிகளை செய்வதற்கான சில சமூக அமைப்புகள் என்று மனிதாபிமான பணிகளை செய்வதற்கு எத்தனையோ இடங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இந்த நிறுவனங்களை வழிநடத்துகின்றவர்கள், அதற்கு உழைத்து கொண்டிருப்பவர்கள் யார் என்கின்ற ஒரு பெயர் பட்டியலை தயாரித்து சற்ற முடியுமா இருந்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மனிதர்கள் தான் எல்லா நிறுவனங்களிலும் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
சில போது ஆயுட்காலம் முழுவதும் அவர்கள் அந்த பணிகளுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இன்று இளைய சமுதாயத்திலிருந்து மனிதாபிமான பணிகளுக்காக நேரம் ஒதுக்கி வருபவர்கள் மிக கணிசமாக குறைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். இப்போது இருக்கின்ற இந்த ஜெனரேஷன் மறைந்து போனால் அடுத்த ஜெனரேஷனில் இருந்து அப்படி பணியாற்றுகின்றவர்களை உருவாக்கி விட்டு போக வேண்டிய ஒரு தேவையும் கடப்பாடும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அஹ்மதிலே பதிவான இந்த ஹதீஸை பாருங்கள். செவிடர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் அவர்கள் விளங்கும் வரைக்கும் கேட்க வைப்பதும் கூட ஒரு தர்மமாகும். அநீதி இழைக்கப்பட்டவன் உதவி தேடும் போது அவனுக்காக விரைந்து செல்வதும் ஒரு தர்மமாகும். பலவீனமானவருக்காக உதவி செய்வதற்கு அவனுடைய கையை கொஞ்சம் உயர்த்தி கொடுப்பது கூட ஒரு தர்மமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாயிருக்கு. சின்ன சின்ன விஷயம். ஒரு காது கேட்காத ஒரு பிள்ளைக்கு ஒரு காது கேட்கிற மெஷினை வாங்கி கொடுத்து, இந்த ஹதீஸ் சொல்கிறது, காது கேட்காதவரை காது கேட்க செய்வது ஒரு தர்மமாகும். கண் பார்வை இல்லாதவருக்கு கொஞ்சமாதவருக்கு உதவி செய்யக்கூடியதாக வழி இருக்கிறதா? அங்கவீனர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வசதி இருக்கிறதா? அதை செய்வது மிகப்பெரிய தர்மமாகும் என்று இந்த ஹதீஸ் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் உன்னுடைய கையை கொஞ்சம் உயர்த்தி கொடுப்பது கூட ஒரு சிறந்த தர்மமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், குகைக்குள் மாட்டிக்கொண்ட மனிதர்கள் தங்களுடைய மனிதாபிமான பணிகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த போது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குகையை திறந்து கொடுத்தார். அவர்கள் சொன்ன அத்தனை அமல்களும் மனிதாபிமான பணி. கூலியாளுக்கு ஒழுங்காக கூலி கொடுத்தது, ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கு முயற்சித்தது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தது, எல்லாமே மனிதாபிமான பணிகளாகவே இருந்தது. இதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இடரை கூட நீக்கிவிட்டதாக ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகஸ்ட் 19 மனிதாபிமான பணியாளர்களை கௌரவிப்பதற்கான தினம் என்றால் உண்மையாக அதற்காக கௌரவிக்க மிகவும் தகுதியும் தராதரவும் வாய்ந்த ஒரு மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதநேயத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஹியூமனிடேரியன் சர்வீசஸ் என்று சொல்ல முடியும். இந்த மனிதாபிமான சேவைகளின் தந்தையாக அவரை நாங்கள் பிரகடனப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் செயற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக கடுமையான முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு முன்பே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கின்ற ஒரு மனிதாபிமான செயற்பாட்டுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சங்கத்திலே தானும் அனுமதி பெற்று சமூக பணிகளில் ஈடுபட்டவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநீதிக்கு எதிரான ஒரு யுத்தம் நடந்தபோது ஹர்புல் ஃபுஜார் போராட்டத்திலே தானும் இணைந்து அதிலே ஒரு போராளியாக நபித்துவத்துக்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ அடிமையிலிருந்து விடுதலை ஆகலாம் என்று சொன்னபோது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து போவதற்காக அவருடைய தந்தையும் மாமனும் வருகின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போகச் சொன்னபோது அவர் சொன்னார், உங்களிடத்திலே பிள்ளையாய் இருப்பதை விட இவரிடத்திலே அடிமையாய் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட மனிதனே! சொந்த தந்தை இத்தனை வருட அடிமை வாழ்க்கைக்கு பிறகு அழைத்து செல்வதற்காக குடும்பம் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு அடிமை எவ்வளவு சந்தோஷத்தோடு விரண்டோடி இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய குடும்பத்தோடு போய் சேர வேண்டும் என்று யோசித்திருக்க வேண்டும். ஆனால் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு தந்தையாக உங்களுக்கு பிள்ளையாக இருப்பதை விட, உங்களோட குடும்பத்தோடு நான் இருப்பதை விட இந்த மனிதரோடு இருப்பதை நான் விரும்புகிறேன். அந்த அளவுக்கு அவரிடத்திலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன் போன்று வளர்த்தார். சொந்த மகன் அவர் இல்லை என்று சொல்வதற்காக அவருடைய மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை திருமணம் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டார். அந்த அளவுக்கு நேசி சொந்த மகனாக்கி விடுவாரோ என்று அல்லாஹ் அஞ்சியதால் தான் அவருடைய மனைவியை தலாக் செய்ததற்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதனை தடுத்து அந்த அளவுக்கு ஒரு அடிமையோடு இரக்க குணமோடு நடந்து கொள்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லோரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அனாதை பராமரிப்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கோட்பாட்டளவில் பேசவில்லை. இப்படி இணைத்து காட்டி நானும் அடிமையை பராமரிப்பவரும் இப்படி மறுமையில் இருப்போம் என்று சொல்லிட்டு போயிருந்தால் அது வெறும் தியரி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய முதல் திருமணத்தில் பிறந்த ஹாலா என்கின்ற ஒரு பிள்ளையை சொந்த குழந்தை போல வளர்த்து அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கும் வரைக்கும் அவருக்கான உதவிகளை செய்தார்கள். தன்னுடைய சாச்சா மரணித்து போன போது அபூ தாலிப் ரலியல்லாஹு அவருடைய 9 குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பேரையும் பொருட்படுத்தி வளர்க்கின்ற ஒரு பாரி தன்னை விட வயதில் குறைந்த இளையவர்களை வளர்த்தெடுக்கின்ற ஒரு பொறுப்பையும் பராமரிக்கின்ற பொறுப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சேர்த்து கொண்டிருந்தார்கள். மனிதாபிமான பணிகளோடு முஸ்லீம் அல்லாதவர்களோடு கூட நஜ்ரான் ஒப்பந்தம், மதீனா சாசனம் போன்ற அரஃபா பேருரை போன்ற விடயங்களினூடாக மனித நேயத்தை கோட்பாட்டளவில் மாத்திரமல்ல செயற்பாட்டளவிலும் பேணி ஒருவராக காணப்படுகிறார்கள். பணியாளர்களோடு, அடிமைகளோடு, எதிரிகளோடு யுத்த களத்தில் கூட மனிதாபிமானத்தை போதித்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடக்கம் செய்வதற்காக எதிரிகளை புதைக்கின்ற போது துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. இந்த இடம் வேண்டாம், நல்ல ஒரு சுகந்தமான இடத்தில் அவர்களை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற மனிதநேய தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். தாவரங்கள், விலங்குகள், பெண்களை கூட கொலை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களும் கூட மனிதநேய தூதர்களாக, மனிதநேயத்தை வாழ வைக்கின்ற மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே எப்படி சர்வதேச மனித நேய தினம், மனிதாபிமான தினம் ஆகஸ்ட் 19 கொண்டாடப்படுகிறதோ, அதைவிட இஸ்லாமிய வரலாற்றிலே கொண்டாடப்பட வேண்டிய மனிதர்கள், படிக்க வேண்டிய மனிதர்கள், அவர்கள் செய்த மனிதாபிமான பணிகள், இன்று வரைக்கும் யுத்த களத்திலும் மரணித்துக் கொண்டிருக்கிற மனிதாபிமான பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் நன்றிக்குரியவர்கள், துஆவுக்குரியவர்கள். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாங்களும் இந்த மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்பவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய நோய் நிவாரண நிதியம் என்பது கூட ஒரு மனிதாபிமான பணியினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு ஜும்மாவிலும் அதற்கான நிதி சேகரிக்கப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதற்கும் நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மனிதாபிமானமிக்க மனிதர்களாக மாற்றி உள்ளத்தின் கஞ்சத்தனங்களை நீக்கி சமூகத்துக்காகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன். அகீமுஸ் ஸலாத்.